தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். நேரத்தை வீணடிப்பது என்பது தற்கொலைக்கு சமம். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு இதா இருக்குல்ல, கேட்கறதுக்கு எப்படி இருக்குல்ல. அப்போ அந்த நேரத்தை வீணடிக்கும் பொழுது நமக்கு என்ன பண்றோம்? அந்த நேரத்தை, காலத்தை விரயம் செய்கிறோம். இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏனால் போனால் வராதது காலம். நேத்து வா அப்படின்னா வருமா? இன்னைக்கு சாயங்காலம் இருக்கும். நம்ம இப்போ காதாலவான்னா வருமா? அப்போ அந்த நேரத்தை எப்படி பயனுள்ளதாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மளால முடியும். உங்களுக்கு எந்த ஒரு வேலையையும் காலம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு பட்டியலிட்டு இந்த நேரத்துல இதை செய்யணும், இந்த டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்க ரெஸ்ட் எடுக்கணுமா, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நீங்க சமையல் பண்ணணுமா, மற்ற வேலைகள் செய்யணுமா, எல்லாவற்றையும் நீங்க ஒரு சினிமாவே பார்க்கணுமா பாருங்க. ஆனால் நேரத்தை வீணடிப்பது அப்படின்றது என்னன்னு சொன்னா, உதாரணத்திற்கு யார்கிட்டயாவது ஒரு மணி நேரம் உட்கார்ந்து தேவையில்லாமல் வம்புகள் பேசுவது, காசிப்ஸ் நம்ம சொல்றோம்ல, அடுத்த வீட்டு பிரச்சனை, நம்ம வீட்டு பிரச்சனை, இதை ஷேர் பண்றது, இது எல்லாம் நேரத்தை வீணடிப்பது. நம்ம நேரத்தை செலவு செய்யலாம், ஆனால் விரயம் செய்யக்கூடாது. இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம தற்கொலைக்கு சமங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கொடுமையான விஷயம். நமக்கும் 24 மணி நேரம் தான், மிகப்பெரிய சாதனையாளருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எங்கெங்க நேரத்தை வீணடிக்கிறோம்? ஒரு மொபைல் வச்சிருக்கோம், ஷார்ட்ஸ் தள்ளி 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 பார்த்துக்கிட்டே இருக்கோமா, ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம் இவ்வளவு நேரம் அப்படின்னு நமக்கு தோணும். தேவையில்லாத ஷார்ட்ஸ், தேவையில்லாத வீடியோக்கள், இது எதுவுமே நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சியை குறைத்து கொண்டே போகும், அதிகப்படுத்தாது. இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணலாம்? நமக்கு பிடிச்ச வேலைகள் செய்யலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ செய்யுங்க. ஒரு கார்டனிங் செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு செடிகளுக்கு தண்ணி விடுங்க. தியானம் பண்ணுங்க. தியானத்தை பத்தி பேசுங்க. இப்ப நிறைய பேருக்கு புத்தகங்களை பத்தி சொல்லுங்க. ஒரு 10 நிமிடம் கிடைத்தால் கூட புத்தகங்கள் வாசித்து ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். பத்ரிஜி 1,00,000 புத்தகங்கள் படிச்சாராம். எவ்வளவு இல்ல, ஒரு வருடம் மௌனம் இருந்தாராம். ஒரு வருடம் மௌனம். ஆனா எல்லா வேலைகளும் நடந்தது PSSMல. அப்போ அந்த நேரத்தை அவர் எப்படி செலவிட்டார்? அதனால்தான் அவர் மிகப்பெரிய ஒரு மகானாக இருந்தார். நமக்கு நல்ல வழிகாட்டுதலை உண்டாக்கினார். நம்ம மெடிடேஷன் பண்றோம், தியானம் செய்யறோம் என்றால் ஒரு நிமிடத்தை கூட நாம் விரயம் செய்யக்கூடாது. காலத்தை கண்டிப்பாக விரயம் செய்யும் அதிகாரம் நமக்கு இல்லை. நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சியை பெருக்கிக்கிட்டே போறோம். 10 நிமிஷம் டைம் கிடைக்குதா, கண்ணை மூடி உட்காந்து சுவாசத்தை கவனி. 5 நிமிஷம் டைம் கிடைக்குதா, ஒரு சின்ன புக்காவது படிங்க. நல்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு, கேளுங்க. நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. நல்ல நல்ல சமையல் பண்ணி நல்லா ரசிச்சு சாப்பிடுங்க. நல்ல மூவிஸ் வேணுமா பாருங்க. இயற்கையுடன் ஒன்றி இருங்கள். நல்ல நல்ல விஷயங்கள். அதுக்கு என்னன்னா, 24 மணி நேரத்தையும் நாம் பிரித்து ஒரு பேலன்ஸ்டாக நாம் அந்த வேலையை செய்தோமானால் காலம் என்பது ரொம்ப 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 அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். நிறைய வேலைகள் செய்ய முடியும். திட்டமிட்டு செய்யும் பொழுது நிறைய வேலைகள் நம்மால் செய்ய முடியும். நிறைய நேரம் இருக்காப்புல இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா இவ்வளவு சீக்கிரம், அப்ப நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் தியானம் செய்யலாம், அப்ப நல்ல விஷயங்கள் செய்யலாம், தியானம் பிரச்சாரம் செய்யலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதனால் காலத்தை வீணடிக்காமல் நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக அந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த ஞானம் வரணும்னா தொடர்ந்து தியானம் செய்வோம், ஞானம் பெறுவோம். நன்றி.